தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹெர்பக்யூ நிறுவனத்திலேருந்து மருத்துவர். பண்டைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் ஆற்றுலையாக இருக்கட்டும், குளத்துலையாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் குளியல் அறையாக இருக்கட்டும், அங்கே குளிக்கும்போது தன்னுடைய கால்களில் உள்ள பாதங்களை, அதாவது குதிகால் இருக்குல்ல, அந்த குதிகாலை நல்ல கல்லில் உரசி அதனுடைய எந்தவித வெடிப்புகளும் வராத அளவுக்கு நீங்கள் குளிக்கிறத நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்க நிறைய பேர் அதே மாதிரி குளிக்கவும் செய்திருக்கலாம் இல்லையா? அதாவது குளியலறையில் குளிக்கும்போது தன்னுடைய பாதங்களான சுத்தம் பண்ணும்போது குதிக்காலை பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த துணி துவைப்பதற்காக வைக்கப்பட்ட கற்களாக இருக்கும், இல்லை பாத்ரூமே கல்களால் தான் கட்டப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான கல்லை வச்சு அதை உரசி தேய்த்து நன்கு குளிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் எந்தவித காலணிகள் போடாத பட்சத்திலும் காலை அவங்க சாக்ஸ் போட்டோ, ஷூ போட்டோ, கட்ஸு போட்டோ பாதுகாக்க இல்லாத நேரத்தில் கூட அவங்களுடைய இந்த காட்களில் எந்த விதமான வெடிப்புகளும் இருந்ததே இல்லை. காரணம், அவங்க பண்டைய காலத்தில் கடைபிடிச்ச ஒரு விஷயம். அப்புறம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் தூள் தேய்ச்சி குளிப்பாங்க. அந்த மஞ்சள் தூள்களும் இந்த கால்களில் படும்போது குதிகாலில் எந்தவித பித்த வெடிப்புகள், அதாவது வெடிப்புகள் வந்ததில்லை. அதாவது வெடிப்பு இருக்குது அப்படின்னா பித்தம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி, உடம்பு உஷ்ணத்தினாலேயோ பித்தத்தினாலேயோ பாதங்களை சரியாக குதிகாலை பராமரிக்காதனால தன்னுடைய குளியறையில் அதுக்கான வசதிகள் இல்லாத போது இப்போது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குதிகால் வெடிப்பை நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு நிறைய ஆங்கில மருத்துவத்துலேயும் சித்த மருத்துவத்துலேயும் கூட நிறைய மருந்துகள் வாங்கி போட்டவங்க இருக்காங்க. அந்த வெடிப்புகள் அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கால்களால் நடக்க கூட முடியாது. ஏன்னா அந்த குதிகாலில் நல்ல வலி, பெயின் எடுக்கும். ஒவ்வொரு காலையும் ஸ்டெப் வைக்கும்போது அந்த வெடிப்பு விரியும் போது நல்ல வரைக்கும் இரவு நேரங்களில் ரொம்ப குத்தும். இதுக்கு நிறைய பேர் மருந்துகளெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. இரவு நேரங்களில் எண்ணெய் தொட்டு போடுவாங்க, நல்லெண்ணெய் தொட்டு போடுவாங்க, விளக்கெண்ணெய் தொட்டு போடுவாங்க. ஆனால் இதுக்கு இயற்கையிலே நல்ல ஒரு மாற்று மருத்துவம் இருக்குது. நல்ல மருத்துவம் நீங்கள் செய்து பார்க்கலாம் வீட்டில். ரொம்ப எளிய முறை. நீங்கள் போடுற அதே எண்ணெய் தான், அதே மாதிரி தான். அந்த எண்ணெயே போடுற விதத்தை கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த பித்த வெடிப்புகள் முற்றிலும் தவிர்க்கப்பட்டு உங்களுடைய கால் பாதங்கள் பார்க்க அழகாக இருக்கும், குதிகால் பார்க்க அழகாக இருக்கும். பெண்களுக்கான அழகே அந்த கால் தான். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாகட்டும் இருவருக்குமே அந்த காலில் உள்ள பித்த வெடிப்புகள் முற்றிலும் அகற்றப்படும். திரும்பி வருவதே இல்லை. அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். எப்போவுமே நீங்கள் குளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்க, அதனால் உங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக இருக்கும். விளக்கு ஏற்றுற வீட்டில் விளக்கெண்ணெய் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? விளக்கெண்ணெய் எடுத்துங்க, கொஞ்சம் தேங்காய் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை உடம்பில் உள்ள நோய் கிருமியில் அகற்ற அளவுக்கு உள்ள விஷத்தன்மையில் முறுக்கிய அளவு உள்ள மஞ்சள் தூள், அதாவது முகத்தில் போட்டு குளித்தா முகப்பரு வரதில்லை, உடம்புல போட்டு குளித்தா காயங்கள் இருந்தாலும் ஆறிடும். எப்போவுமே பெண்கள் மஞ்சத்தூள் போட்டு முந்தி குளிக்கிற வழக்கம் உண்டு. மஞ்சத்தோர் உண்டு. அதை அரைச்சி கல்லை உரசி அதை போட்டு குளிக்கிற காலங்கள் எத்தனையோ இருந்து இப்போ நவீன காலத்தில் மஞ்சள் பொடியை யூஸ் பண்ணுறாங்க. எப்படியோ மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணால் சரிதான். அந்த மஞ்சள் தூளை இந்த விளக்கெண்ணையும் தேங்காயும் சேர்ந்து வச்சிருந்த இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் நல்லா குழைக்கும் போதே அது பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அது வெடிப்பு எங்கெல்லாம் பாதத்தில் இருக்கோ அந்த இடத்துல நல்லா பூசி விடுங்க. இரவு தூங்கும்போது இதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு இரவு 2 இரவு இல்லை, நீங்கள் 4-5 நாட்கள் வாரக்கணக்கில் அதை தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே வாங்க. உங்களுடைய அந்த வெடிப்பு முற்றிலும் அங்கேருந்து காணாமல் போயிடும். மேலும் நீங்கள் உங்களுக்கு குளிக்கிற டைமில் இதை பயன்படுத்தி குளிக்க முடிஞ்சால் மஞ்சத்தூளை பயன்படுத்தி குளிங்க. நேரம் இல்லாதவங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது அந்த மஞ்சள் தூளை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடலில் உள்ள தேவையில்லாத உடல் பருக்களாக இருக்கட்டும், புண்களாக இருக்கட்டும், பாதங்களில் ஏற்படுற சில விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே முற்றிலும் குணமாயிரும், காணாமல் போயிடும். இதற்காக நீங்கள் செலவு பண்ணுற விஷயங்கள் சாதாரண உங்கள் வீட்டில் உள்ள விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் மஞ்சள் தூளும் தான்.
இது பயன்படுத்தி பாருங்கள். இதற்காக நீங்கள் பெரிய செலவு ஒன்றும் பண்ண வேண்டியா. உங்களுடைய பாதங்களை காக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களும் மிக மிக முக்கியமானது. அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எங்கே போனாலும் வந்தாலும் நம்ம காலை வச்சு தான் பண்ணுறோம். காலுக்கு அடியில் உள்ள பாதம் ரொம்ப முக்கியம். குதிக்கால் ரொம்ப முக்கியம். அதை பேணி காக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதை செய்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க. மேலும் மற்றொரு ஆடியோவில் பார்ப்போம். உங்களுடைய பாதத்தில் உள்ள அந்த பித்த வெடிப்பு முற்றிலும் கண்டிப்பாக குணமாகும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. தைரியமாக நீங்கள் செய்து பார்க்கலாம். உங்களுடைய பயன்பாட்டை கமெண்டில் தெரிவிங்க. வாட்ஸ்அப் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் மற்றொரு ஆடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.